வணக்கம். நான் ஆசான் முத்துக்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அடிப்படை பாடமான வாரல். சிலம்பத்துல முதல் பேசிக் வாரல். இதுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. நம்ம எளிமையா மாணவர்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வாரல் மற்றும் பேக்வர்ட் ரொட்டேஷன் அப்படிங்கிறத வச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம சிலம்பத்துடைய அந்த பிடிமுறைகளை பார்க்கலாம். நம்ம கொம்பு எப்படி பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜான் கேப் விட்டு ஒரு கையில் பிடிக்கிறோம். ஓகேங்களா? நம்முடைய வலது கையில் கொம்பு பிடிச்சிருக்கணும். இந்த மாதிரி கொம்பு பிடிச்சிருக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அடுத்த கையை மேலே ஒரு ஜான் வச்சு இந்த மாதிரி பிடிச்சிருக்கணும். இதுதான் நிலை. இந்த வாரல் செய்யறதுக்கான நிலை இதுதான். பக்கவாட்டு நிலையில் பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கிரிப்பில் நம்ம பிடிச்சிருக்கிறோம். பேக்வேர்ட் ரொட்டேஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பேக்வேர்ட் ரொட்டேஷன் தான் சொல்லிட்டு அதை எப்படி ஆரம்பிக்கிறோம் பாருங்க. ஸ்லோவாக பின்னோக்கி போகணும். அப்படியே ஸ்லோவாக சுற்றி நிப்பாட்டுறோம். எகைன் மறுபடியும் பின்னோக்கி போகிறோம், சுற்றி நிப்பாட்டுறோம். மீண்டும் செய்கிறோம். நல்லா பாருங்க. ஸ்லோவா 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இது மாதிரி நீங்க ஒரு 10 இருந்து 20 தடவை பயிற்சி பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு நேரடியான நிலையில செஞ்சு காமிக்கிறோம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இப்போ நம்ம ஒரு 4 பிரிவா அந்த பாடங்களை பார்த்தோம். 4 பிரிவு 1 to 4 கவுண்டா நம்ம இதை செஞ்சிருந்தோம். இப்போ நம்ம இதை எப்படி செய்ய போறோம்னா, ஒரே கவுண்ட்ல செய்ய போறோம். பாருங்க, 1 அப்படியே முழுசா சுத்தணும். 2 3 4 5 அப்புறம் 6 7 8 9 10. ஸோ இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பயிற்சி பண்ண உங்களுடைய சுற்றுமுறை சுழற்சி ரொம்ப அழகா வரும். இதை ஒரு தடவை நம்ம பக்கவாட்டு திசையில் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. பாருங்க, நேரா நிலை பிடிச்சிருக்கிறேன். இங்க இருந்து பக்கவாட்டு திசையில செய்ய போறோம். இங்க இருந்து 1 2 3 4 5. ஸோ இதை நம்ம இப்போ நேரடியாகவும் பக்கவாட்டு திசையிலையும் பண்ணி காமிச்சோம். தொடர்ந்து நீங்க இதை பயிற்சி பண்ணும்போது இந்த வாரல், அதாவது பேக்வர்ட் ரொட்டேஷன் எந்த மாதிரி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பயிற்சி இந்த மாதிரி நீங்க பயிற்சி பண்ணலாம். தொடர்ந்து பயிற்சிக்கு அப்புறம் இதை நீங்க முயற்சி பண்ணுங்க. நல்லா வேகமா இந்த சுழற்சியை நல்லா வேகமா ட்ரை பண்ணுங்க. பக்கவாட்டு திசையில் பாருங்க அது எப்படி செய்யறேன்னு. வேகமா நல்லா ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க பயிற்சி பண்ண உங்களுக்கு இந்த பேசிக் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண பயிற்சியோட பேர் வாரல், பின்பக்கமாக சுற்றக்கூடிய ஒரு சுற்று. ஸோ பேக்வர்ட் ரொட்டேஷன். அடுத்த வகுப்புல மேலும் இன்னொரு பேசிக்ல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.